அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்திய தேசிய இயக்கத்திலேருந்து முக்கியமாக ஒரு 50 நாட்கள் தேர்வெளியில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல என்ன பாருங்க, சைமன் குழு எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்ற ஆண்டு. சைமன் குழு எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்ற ஆண்டு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 1928 அக்டோபர் 30. சைமன் குழு எதிர்ப்பு போராட்டம் 1928 அக்டோபர் 30. இரண்டாவது வினா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒன்றை வரைவதற்கு 7 பேர் கொண்ட குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. ஒரு முக்கியமான வினா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒன்றை வரைவதற்கு 7 பேர் கொண்ட குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 1947 ஆகஸ்ட் 29. மூன்றாவது வினா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒன்றை வரைவதற்கு 7 பேர் கொண்ட குழுவின் தலைவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி அம்பேத்கர். நாலாவது வினா, நேரு அறிக்கை முஸ்லிம் இன மக்களின் நலனுக்கு எதிரானது என்று கூறி 14 அம்ச கோரிக்கையை வெளியிட்டவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி முகமது அலி ஜின்னா. ஐந்தாவது வினா, பூர்ண சுயராஜ்யம் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட மாநாடு. பூர்ண சுயராஜ்யம் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட மாநாடு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 1929 லாகூர் மாநாடு. ஆறாவது வினா, 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாட்டின் தலைவர் யார்? ஒரு முக்கியமான வினா, 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாட்டின் தலைவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ நேரு. ஏழாவது வினா, 1929 சைமன் குழு சென்னை வந்தபோது சைமன் குழு எதிர்ப்பு போராட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி சத்தியமூர்த்தி. எட்டாவது வினா, 1929 மத்திய சட்டமன்றத்தில் குண்டு வீசியவர் யார்? 1929 மத்திய சட்டமன்றத்தில் குண்டு வீசியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பகத்சிங். ஒன்பதாவது வினா, இன்குலாப் ஜிந்தாபாத் என்று முழங்கியவர் யார்? இன்குலாப் ஜிந்தாபாத் என்று முழங்கியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பகத்சிங். பத்தாவது வினா, சைமன் குழு தனது அறிக்கையை வெளியிட்ட ஆண்டு. சைமன் குழு தனது அறிக்கையை வெளியிட்ட ஆண்டு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 1930. சைமன் குழு எந்த ஆண்டு தொடங்கியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா 1927 நவம்பர் 8. 11வது வினா, இந்திய சுதந்திர தினம் அனுசரிக்கப்பட்ட நாள். இந்திய சுதந்திர தினம் அனுசரிக்கப்பட்ட நாள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 1930 ஜனவரி 26. இந்திய சுதந்திர தினம் 1930 ஜனவரி 26. 12வது வினா, உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு. உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 1930. 13வது வினா, தண்டி யாத்திரை நடைபெற்ற நாள். தண்டி யாத்திரை நடைபெற்ற நாள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி 1930 மார்ச் 12. எந்த ஆண்டு போயிருப்பாங்கன்னா 1930 ஏப்ரல் 5 போயிருப்பாங்க. 6ஆம் தேதி உப்பை அள்ளியிருப்பாங்க. 14வது வினா, சமர்பதி ஆசிரமத்திலிருந்து தண்டி வரை எவ்வளவு தூரம் உள்ளது? சரியான விடை ஆப்ஷன் ஏ 241 மைல்கள். 15வது வினா, தண்டி யாத்திரை எத்தனை நாட்கள் நடைபெற்றது? தண்டி யாத்திரை எத்தனை நாட்கள் நடைபெற்றது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 24 நாட்கள். 16வது வினா, தண்டி யாத்திரையில் கலந்து கொண்டோர் யார்? தண்டி யாத்திரையில் கலந்து கொண்டோர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி
காந்தி மற்றும் 78 சபர்மதி ஆசிரம சீடர்களும். 17வது வினா தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகத்திற்கு தலைமை தாங்கியவர் யார்? தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகத்திற்கு தலைமை தாங்கியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ராஜாஜி. தமிழ்நாட்டில் ராஜாஜி. 18வது வினா தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரக நடைப்பயணம் எங்கிருந்து எங்கு வரை நடைபெற்றது? ஒரு முக்கியமான வினா. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி திருச்சி முதல் வேதாரண்யம் வரை. 19வது வினா சென்னை மெரினாவில் உப்பு காய்ச்சியவர்கள் யாவர்? சென்னை மெரினாவில் உப்பு காய்ச்சியவர்கள் யாவர்? சரியான விடை ஆப்ஷன் டி இருவரும், பிரகாசம் மற்றும் நாகேஸ்வர ராவ். 20வது வினா கேரளாவில் பையனூரில் உப்பு காய்ச்ச தலைமை தாங்கியவர் யார்? கேரளாவில் பையனூரில் உப்பு காய்ச்ச தலைமை தாங்கியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி கேலப்பன். 21வது வினா காந்தியடிகள் சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்கிய ஆண்டு? ஒரு முக்கியமான வினா இது. காந்தியடிகள் சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்கிய ஆண்டு. சரியான விடை ஆப்ஷன் ஏ 1930. 22வது வினா சென்னையில் சட்ட மறுப்பு இயக்கத்திற்கு தலைமை தாங்கியவர் யார்? சென்னையில் சட்ட மறுப்பு இயக்கத்திற்கு தலைமை தாங்கியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி சத்தியமூர்த்தி. 23வது வினா எல்லை காந்தி யார்? எல்லை காந்தி யார்? சரியான விடை ஆப்ஷன் பி கான் அப்துல் கபார்கன். 24வது வினா வடமேற்கு எல்லைப்புற மாகாணத்தில் சட்ட மறுப்பு இயக்கத்திற்கு தலைமை தாங்கியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ கான் அப்துல் கபார்கான். 25வது வினா குடை கிட்மர் இயக்கம் அதாவது செஞ்சட்டை இயக்கத்தை துவங்கியவர் யார்? குடை கிட்மர் இயக்கம் துவங்கியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ கான் அப்துல் கபார்கான். 26வது வினா முதல் வட்டமேசை மாநாடு எங்கு நடைபெற்றது? முதல் வட்டமேசை மாநாடு எங்கு நடைபெற்றது? சரியான விடை ஆப்ஷன் பி லண்டன். 27வது வினா முதல் வட்டமேசை மாநாடு எப்பொழுது நடைபெற்றது? முதல் வட்டமேசை மாநாடு எப்பொழுது நடைபெற்றது? சரியான விடை ஆப்ஷன் சி 1930. 28வது வினா முதல் வட்டமேசை மாநாடு யார் தலைமையில் நடைபெற்றது? முதல் வட்டமேசை மாநாடு யார் தலைமையில் நடைபெற்றது? சரியான விடை ஆப்ஷன் டி ராம்சே மெக்டொனால்ட். 29வது வினா முதல் வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டோர் யாவர்? முதல் வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டோர் யாவர்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி இருவரும், அம்பேத்கர் மற்றும் இரட்டைமலை சீனிவாசன். 30வது வினா முதல் வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்ளாதவர்கள் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ காங்கிரஸ் கட்சி. 31வது வினா காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஏற்பட்ட ஆண்டு? ஒரு முக்கியமான வினா. காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஏற்பட்ட ஆண்டு? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 1931 மார்ச் 5. காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931 மார்ச் 5. 32வது வினா இரண்டாவது வட்டமேசை மாநாடு எப்பொழுது நடைபெற்றது? ஒரு முக்கியமான வினா. இரண்டாவது வட்டமேசை மாநாடு எப்பொழுது நடைபெற்றது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 1931 செப்டம்பர் 7. 33வது வினா இரண்டாம் வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டோர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி மூன்றும் சரி. காங்கிரஸ் சார்பில் காந்தி, அம்பேத்கர் மற்றும் இரட்டைமலை சீனிவாசன் இவங்க 3 பேருமே இரண்டாம் வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டார். 34வது வினா பகத்சிங், ராஜகுரு, சுக்குதேவ் மூவரும்
தூக்கிலிடப்பட்ட நாள். ஒரு முக்கியமான வினா. பகத்சிங், ராஜகுரு, சுக்குதேவ் மூவரும் தூக்கிலிடப்பட்ட நாள். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 1931 மார்ச் 23. 35வது வினா. மூன்றாவது வட்டமேசை மாநாடு எப்பொழுது நடைபெற்றது? மூன்றாவது வட்டமேசை மாநாடு எப்பொழுது நடைபெற்றது? சரியான விடை ஆப்ஷன் ஏ 1932. 36வது வினா. மூன்றாவது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டோர் யார்? மூன்றாவது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டோர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி மூன்றும் சரி. அம்பேத்கர் மற்றும் இரட்டைமலை சீனிவாசன் காங்கிரஸ் கலந்து கொள்ளவில்லை. 37வது வினா. ராம்சே மெக்டொனால்ட் வகுப்பு கொடையை அறிவித்த ஆண்டு. ஒரு முக்கியமான வினா. அழகு எக்ஸாம்பிள் கேட்டுறாங்க அந்த கொஸ்டினை. இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1932 ஆகஸ்ட் 16. 38வது வினா. தாழ்த்தப்பட்ட மக்கள் தனி வகுப்பினராக கருதப்படுவார்கள் என்று கூறியவர் யார்? தாழ்த்தப்பட்ட மக்கள் தனி வகுப்பினராக கருதப்படுவார்கள் என்று கூறியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ராம்சே மெக்டொனால்ட். 39வது வினா. தனி வகுப்பு பிரிவினை எதிர்த்து காந்தி சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கிய இடம் எது? சரியான விடை ஆப்ஷன் பி எரவடா சிறை. 40வது வினா. பூனா ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு. பூனா ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு. சரியான விடை ஆப்ஷன் சி 1932 செப்டம்பர் 24. பூனா ஒப்பந்தம் 1932 செப்டம்பர் 24. 41வது வினா. 1932 அம்பேத்கருக்கும் காந்திக்கும் இடையே செய்யப்பட்ட ஒப்பந்தம் எது? சரியான விடை ஆப்ஷன் டி பூனா ஒப்பந்தம். 42வது வினா. ஹரிஜன் பத்திரிகையை காந்தி தொடங்கிய ஆண்டு. ஹரிஜன் பத்திரிகையை காந்தி தொடங்கிய ஆண்டு. சரியான விடை ஆப்ஷன் ஏ 1933. 43வது வினா. 1934 அகில இந்திய கிராமிய தொழில்கள் சங்கத்தை துவங்கியவர் யார்? 1934 அகில இந்திய கிராமிய தொழில்கள் சங்கத்தை துவங்கியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி காந்தியடிகள். 44வது வினா. சட்டமறுப்பு இயக்கம் கைவிடப்பட்ட ஆண்டு. சட்டமறுப்பு இயக்கம் கைவிடப்பட்ட ஆண்டு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 1935. 45வது வினா. இந்திய அரசட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. ஒரு முக்கியமான வினா. இந்திய அரசட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 1935. 46வது வினா. மாகாணங்களில் இரட்டை ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்த சட்டம் எது? மாகாணங்களில் இரட்டை ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்த சட்டம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 1935 இந்திய அரசு சட்டம். 47வது வினா. மத்தியில் இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்த சட்டம். மத்தியில் இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்த சட்டம். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 1935 இந்திய அரசு சட்டம். 48வது வினா. உச்சநீதிமன்றம் ஏற்படுத்த வழிவகை செய்த சட்டம் எது? உச்சநீதிமன்றம் ஏற்படுத்த வழிவகை செய்த சட்டம் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 1935 இந்திய அரசு சட்டம். 49வது வினா. இரண்டாம் உலகப் போர் நடைபெற்ற காலம் என்ன? ஒரு முக்கியமான வினா. இரண்டாம் உலகப் போர் நடைபெற்ற காலம் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ 1939 முதல் 1945 வரை. கடைசி வினா. ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை ஆரம்பித்தவர் யார்? ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை ஆரம்பித்தவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ சுபாஷ் சந்திர போஸ். எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1939. ஃபார்வர்ட் பிளாக் கட்சி சுபாஷ் சந்திர போஸ் எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1939.
நண்பர்களே, இன்னைக்கு நம்ம இந்திய தேசிய இயக்கத்திலேருந்து முக்கியமாக ஒரு 50 வினாக்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.